ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம இன்றைக்கி ரோஸ் மில்க் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், ஸ்மெல் இல்லாத ஆயில் அது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்களா. தயிரோட கட்டித்தன்மை இது இல்லாமல் ஆயிலும் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதளவுக்கு நல்லா ஒரு பலூன் விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா நார்மல் ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதளவுக்கு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இதுவே எனக்கு கேக்கு போதுமான அளவாக இருக்கும். இதனால நம்ம சளிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து கட்டிகள்லாம் இருக்கும், அதனால் நம்ம வந்து சளிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம அவன்லலாம் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து சாதா ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ்வில் எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் வந்து ஹார்ஷாக வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. மேலால் நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து ரோஸ் மில்க் கேக்னால நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸும் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆயில், 1/4 கப் பால், இல்லை ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் போதும். அதுவே நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணலைன்னா நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் அந்த கேக்கை. இப்போ அதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை வந்து சூட் பண்ணிக்கலாம். குக்கரோ இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று அடிக்கணமான பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. வச்சு ஹீட் பண்ணிடுங்க, ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து கேக் செய்ய போகிற மோல்டில் வந்து ஆயிலோ பட்டரோ கீ எது வேணாலும் நம்ம அடியில் மட்டும் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ தடவின பாத்திரத்தில் வந்து நம்ம கேக் பேட்டர் ஆட் பண்ணிடலாம். கேக் பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம் கேக்கை. நல்லா டேப் பண்ணி விட்டுடலாம். டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே கேக் வந்துட்டு ஒரு மாதிரி ஏர் பபிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆயிரும். அதுக்காக நம்ம டேப் பண்ணிவிட்டு வச்சோம்னா ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். நம்ம வந்து அடுப்பில் வச்சாச்சு. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து 1 கப் பால் எடுத்துக்கோங்க. 1 கப் பாலில் வந்து நான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரோஸ் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து சுகர் இருக்கனால 1 ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 40 மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம். கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து கேக்கை வந்து திருப்பியாச்சு. இப்போ திருப்பி அதே பாத்திரத்துலேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது வந்து இதில் வந்து நம்ம வந்து ஃபோக் வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்கை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் உள்ளே ஜூஸியாக இருக்கும். இப்போ ரோஸ் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா உறிஞ்சிடும். மேலே வந்து ஒரு லேயர் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீமில் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. இல்லை நீங்கள் வெறும் இதாக கூட சர்வ் பண்ணுறதுனா சர்வ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மேலே வந்து பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன்.
மேலே டெக்கரேஷனுக்காக பாதாம் அண்ட் உங்கள்கிட்ட தேவையான செரிஸ் எதனால ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான ரோஸ் மில்க் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வந்து சிம்பிளாக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஜூஸியாக இருக்கும் கேக்கு. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.